இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மீடியா நண்பர்கள். மெதுவா சொல்லணும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களா? சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, இன்னும் வேகமா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கீங்களா? சந்தோஷம். Thank you so much for gracing this event with your presence for last benches. Last benches மட்டும் ஒரு ஓஹோன்னு கத்துக்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்படிதான் இருக்கணும். அனைவருக்கும் மறுபடியும் ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாவுக்கு, இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஐ வுட் லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் மென்ஷன் டு அவர் லவ்லி டாத்தோ கீதாஞ்சலி ஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு வந்து கதவு தட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மணி நட்சத்திரத்துகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாக்க தாராளமாக வந்து செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாத்தோ ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். அண்ட் அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டின் மூத்த கலைஞரான திரு KS மணியம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எப்பவுமே அந்த சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா கோர்வையா அவருடைய ஒப்பீனியன்ஸை கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சார் உங்க கூட கூடி சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கேப்ல இப்படிதான் நம்மளோட வாய்ப்புகளை எடுத்துக்கணும்னு என்னுடைய சீஃபு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்சஸோடைய ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஏன் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங், ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்கலாம். ஏன்னா இந்த மியூசிக் வீடியோ நாங்கள் யூடியூப்லலாம் பார்த்துட்டோமே அப்படின்னும் எப்படி இது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, பெரிய டீம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக த ஸ்டார் ஆஃப் திஸ் லாஸ்ட் பெஞ்சஸ் திரு திவான் ஸ்ரீதர் மற்றும் சாந்தினி கௌர், இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த ஒரு அழகான படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைரக்டட் பை அவர் வெரி ஓன் கோவிந்த் சிங் சார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். பயமாக இருக்கு அவர் மணிக்கு நடிக்கிறதுக்கு. அவர் ரொம்ப அழகான ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் திவான் வந்து எனக்கு டேஜாவூலேருந்து தெரியும். அவர் வந்து ஒரு வில்லனாகவே நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தான் இந்த வில்லன், எனக்கு ஆக்சுவலி உங்களை பிடிக்கல, உங்கள் ஃபேஸ் உண்மையிலே ரொம்ப வில்லன் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கீங்க அப்படின்னு. அதை சீரியஸாக எடுத்து இந்த மியூசிக் வீடியோ பண்ணிட்டாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷேன் எக்ஸ்ட்ரீம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சஸ் ஏன் ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் த டீம். அதே நேரத்தில் usanews.com வந்து இந்த மியூசிக் வீடியோ பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியாக்கியிருக்காங்க. திவான் பற்றியும் அதில் நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. அண்ட் இது அதுக்கும் மேலே திஸ் இஸ் அ கொலாபரேஷன், இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். சரிகமாவுடைய கொலாப்ல இது வந்திருக்கு. சரிகமா வந்து இஃப் யூ ஆல் நோ, இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூசிக் லேபிள். அண்ட் அவங்க they have done numerous projects and ஒரு மலேசியன் கலைஞர்களை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா this is the first time I would say, and it's such a amazing thing. இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு அமையாது. அண்ட் இந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ட் அதே நேரத்தில் நியூயார்க் பில்போர்டில் லாஸ்ட் பெஞ்சஸோடைய ஒரு போஸ்டர் வெளியாக்கியிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் வாவ், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் இந்த விஷயம்லாம் சின்னதாக நம்மளுக்கு எப்படி தெரிய வருதுன்னா, இட்ஸ் த்ரூ அவர் மீடியா மெம்பர்ஸ்க்கு ஒரு பலத்த கைத்தட்டு. ஏன்னா மீடியா மெம்பர்ஸ் இல்லாமல் இன்ன வரைக்கும் நிறையா கலைஞர்களால் வளர முடியாது. இது வந்து ஒரு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், எப்படிப்பட்ட கலைஞர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும், அதை உடனே எடுத்து அப்படியே போட்டு அதை பற்றி இன்னும் நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, பார்க்குறவங்க கிட்டையும் போய் சொல்லுவாங்க, இந்த படத்தை போய் பாருங்கள், இந்த விஷயத்தை போய் பாருங்கன்னு. ஸோ மீடியா மெம்பர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் எங்கள் எல்லாத்தோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெஸ்ட். ஸோ அடுத்ததாக I would like to invite our choreographer, Mr. MS Vimal. பத்தல
யாரெல்லாம் லாஸ்ட் பெஞ்சஸ் மியூசிக் வீடியோ பார்த்துட்டீங்க இன் யூடியூப்? கத்துங்க கத்துங்க, அப்பதான் தெரியும். அதுல ஒரு குட் ஸ்டெப் இருக்கு. ஸோ மிஸ்டர் விமல் சார், நீங்க வந்து பேசிட்டு ஆடுறீங்களா, ஆடிட்டு பேசுறீங்களா? ஆடுதான் திவான் பார்த்துக்கோ. எப்படி 2 பேரும் சேர்ந்து ஆடணும். ஸோ ஒரு ஜஸ்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஃபியூ ஸ்பீச் இந்த மியூசிக் வீடியோ பற்றி. ஏன்னா நான் ஸ்பெஷல் சொல்கிறத விட நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தான் இன்னும் நிறையா தெரியும் அதை பற்றி. ஸோ டான்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ப்ராஜெக்ட்க்கு எப்படி வந்தீங்க, இந்த ப்ராஜெக்டில் என்ன ஒரு மெமரபிளான விஷயங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து திவான் தான் என்கிட்ட இது சொன்ன, அந்த மாதிரி சாங் செஞ்சுருக்கேன்னு அப்படின்னு. ஏன்னா தேஜாவில் வந்து நான் பார்த்துருக்கேன், அதே தான் வில்லனாக பார்த்தேன். ஸோ திடீர்னு வந்து சாங் செஞ்சேன்னு சொன்னோன்னா நான் சிரிச்சிட்டேன். என்னடா சாங்ஸ் ஐடியா போய் சொல்லாது அப்படின்னு. ஆனால் சீரியஸாக வந்து என்கிட்ட அந்த சாங் மியூசிக் வந்து காமிச்சோன்னே நான் கேட்டேன், உண்மையாலுமே இது நீ தான் பாடுனியா இல்லை எதுவும் வேற ஆள் பாடினாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு, சரி இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக வந்து கேட்டேன், டான்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு. அவன் உடம்பு வளையாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். அவன் ரொம்ப வந்து அவன் ரொம்ப அப்படியே ரொம்ப கல் மாதிரியே இருப்பான். ஸோ அதனால் ட்ரைனிங்லாம் வர வச்சோம். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியாச்சும் ஆட வைக்கணும் அப்படின்னு அவன் கேட்டனால அது நம்ம பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு மியூசிக் வீடியோ பண்ணும்போது. ஏன்னா சாந்தினிக்கெல்லாம் வந்து டான்ஸர்ஸ் ஆடிடுவாங்க, ஸோ டான்ஸர்ஸும் இருந்தாங்க, அவங்களும் ஆடிடுவாங்க. பட் ஹீரோ தான் வந்து அந்த ரொமான்டிக்கும் சரி டான்ஸும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன், நானும் கோவிந்தனும். பட் இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப நிறைய. ஏன்னா அந்த பாட்டுக்காக மேபி அவன் 2 வருஷம் உழைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களாம் வந்து ஒரு சின்ன பாட்டு தான், எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு செஞ்சிட்டோம். இப்போ திவானுக்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து வச்சதுக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்படியே போட்டு உடைக்கிறது அவருக்கு உடம்ப விளையாதுன்னு கோவிந்தன் ஒருவர் இன்னும் உடைக்கிறதுக்கு நிறைய. ஐயோ, ரொம்ப நன்றி மிஸ் விமல். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்போம். ஸோ நெக்ஸ்ட் அப் ஐ வுட் லைக் டு இன்வைட் த அமேசிங் மியூசிக் வீடியோ டைரக்டர் ஆஃப் லாஸ்ட் பெஞ்சஸ், மிஸ்டர் கோவிந்த் சிங். அவர் வந்து இறங்குற வரைக்கும் நீங்களாம் கை தட்டலாம், ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். இன்னும் வேகமாக ஓடுறாரு. சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம். ஐ மீன் சில பேர் பார்த்தாங்க, இன்றைக்கி தான் பெரிய ஸ்க்ரீனிங் நடக்க போகுது. ஸோ யா, ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் லாஸ்ட் பெஞ்சஸ். கேன். தேங்க்ஸ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பிஃபோர் ஐ சே எனிதிங், லாஸ்ட் பெஞ்சோடைய ப்ரோமோ வீடியோ நம்ம ப்ளே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்பீச் நான் கொடுக்குறேன். ஆல்ரைட்? So let's play the promo video. Thanks. Love causes bliss. காதல் பேரானந்தத்தை தரும். என் பேர் திவான் ஸ்ரீதரன். ஆமா, திவான் ஸ்ரீதரன். பேசாம இன்னும் தெரியும் போது அந்த குட் ஓல்ட் ஸ்கூல் டேஸ் நீ இருந்துருக்கலாம்ல. உங்க ஹோம்ஒர்க் சேம் அடிதான் வாங்கிட்டு இருக்கேன். பேசாம காலேஜ் டேஸ்க்கே போ. காலேஜா? பேக் பெஞ்சர், நீங்க என்ன தெரிந்தல, இங்க அவ்வளவு வேற பார்த்தேன். நீ ஸ்கூலுக்கே போயிரு. ஸ்கூலா காலேஜா? ஸ்கூலா காலேஜா? ஸ்கூலா காலேஜா? காலேஜ். புதுப்பாட்டா? क्या
ஓகே பாட்டா பேசணும். ஓகே 23 வயசுங்க, 23 வயசு திவானுக்கு. 23 வயசுல வந்து இவ்வளோ பெரிய சாதனை, எனக்கு அது பெரிய சாதனை தான் தெரியுது. 23 வயசுல நான் வந்து இன்னும் எங்கள் அம்மா பக்கத்தில் படுத்து பால் குடிச்சிட்டு இருந்தேன். அதாவது அம்மா கப்பில் கலக்கி கொடுத்தா பாலை குடிச்சிட்டு இருந்தேன் நான். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் திவானுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். I can proudly say that he is my product because I saw him first. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார், பட் என் கண்ணுக்கு படலை. பட் நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் செய்யும்போது he came for the audition. ஸோ அந்த ஆடிஷனில் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். he performed fantastically. பட் I told him, ஐயா இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர் வந்து என் படத்தில் இல்லை. என் படத்தில் எல்லாரும் நல்லவங்களாகவே நடிக்கிறாங்க. ஓகே, பட் ஒரு ரைட் மூமெண்ட் வரும்போது அவள் கால் யூ அப்படின்னு. பை காட்ஸ் கிரேஸ் 6 months later I called him for Deja Vu 375. அதில் வந்து he was the main villain. ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து பண்ணாது. அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, என்னுடைய பெரிய கிரிட்டிக் வந்து என்னுடைய அம்மா தான். ஃப்ராங்க்லி சொல்கிறேன், ஈவன் நான் ஆக்ட் பண்ணால் கூட அவங்க வந்து என்ன நடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி என்னையை வந்து அவங்க வந்து டீஸ் பண்ணுறவங்க. டீஸ் கூட இல்லை, அது நம்ம பாஷையில் சொன்னால் தார்வம் பண்ணுறவங்க அவங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து திவான் ஸ்ரீதரன். ஸோ அது வந்து ஒரு ஐ see it as a very big achievement திவான். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் அவருடைய உண்மையான பேர் வந்து திவான் ஸ்ரீதரன் இல்லை, அவர் பேர் வந்து தீவன் ஸ்ரீதரன். நான் தான் வந்து திவான்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாருமே அவரை திவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, திவான்னா ஹியூஜ், பிக். ஓகே, ஸோ பேரில் மட்டும் திவான் ஆகக்கூடாது. திவான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து திவான் ஆகணும். அண்ட் டாக்கிங் அபவுட் லாஸ்ட் பெஞ்சர், ரைட், he came and told me, அண்ணா என்னுடைய ஃபர்ஸ்ட் theatrical ரிலீஸ் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் டிவி அப்பியரன்ஸ் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ நீங்கள் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஜென்சி இல்லைப்பா, நான் வந்து ஜென் ஏ நினைக்கிறேன். நான் இன்னும் பிசிடிக்கு நான் தொடாமல் இருக்கேன். நீங்களா ஜென்சிக்கு வந்துட்டீங்க எப்படி? இல்லை நான் I want you to do அப்படின்னு. ஸோ I had to blend myself, okay, mold my creativity அவங்களுடைய ஸ்டைலுக்கு நான் கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அண்ட் he made lots of preparations right before the music video. I mean அந்த ஷூட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பிளானிங்கில் வச்சிட்டார். அண்ட் ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செஞ்சு எனக்கு இந்தந்த மாதிரிலாம் வேணும்னான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி. ஸோ I scolded him. I said, why are you taking so much of effort for a music video? அப்படின்னு. இல்லை நான் இது வேறு மாதிரி ட்ரை பண்ணேன், let's do it differently அப்படின்னு. So I took it as a challenge. Okay, it was a very very big challenge. அதுக்கப்புறம் வந்து when he told me விமல் வந்து வராருன்னா, விமல் தான் வந்து கோரியோகிராஃபர் வராருன்னு சொல்லுவேன், சந்தோஷமாயிட்டா. அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சதுடா சாமி, விமல் வந்து பார்த்துக்குவாரு அப்படின்னு. ஓகே, அப்புறம் யாருடா ஹீரோயினா வேணும், அவர் அழகா வந்து எனக்கு உங்கள் பொண்ணு வேணும் அப்படின்னாரு. ஓகே, ஸோ என்னங்க அப்போ அங்கே மேடம் வந்து அவங்க மாநடிகையில் இருந்தாங்க. நான் சொன்னேன் அது வரத்துக்கு லேட் ஆகும். ஓகே, இல்லை நான் வெயிட் பண்ணுவோம், லெட்ஸ் வெயிட் ஃபார் சாந்தினி டு கம் பேக் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. நான் சொன்னேன் வேணாண்டா சாந்தினி வேணாம், லெட்ஸ் ஹேவ் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு உங்கள் டாக்டர் தான் நான் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் அது ஷூட் பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து அந்த டேஜாவுல நடிச்ச எனக்கு அந்த வில்லன் தான் தெரியுறாரு ஆரம்பத்தில் மானிட்டரில். நான் சொன்னேன், திவான் எனக்கு வில்லன் வந்து தெரியுறாரு, திவான் எனக்கு வேண்டாம், நீ மெலோ ஆவா, என்ன கம் பேக் டு மெலோ லுக் அப்படின்னு. ஸோ நானும் விமானம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அப்படி புரிஞ்சு அந்த ஒரு சைக்கோ லுக்கை வந்து குறைச்சி ஓகே அந்த ஒரு ரொமான்டிக் லுக் கொண்டு வர. ஓகே, ஆக்சுவலி நாங்கள் பாட்ட பாடி அங்கே தான் தெரியும். ஓகே, முதல்ல வந்து சொல்லிட்டாரு, ஆனா அந்த டாபிக் மட்டும் 2 பேரும் வந்து பேசிடாதீங்க. நாங்கள் சொன்னோம் இல்லடா அதுதான் நாங்கள் பேச போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கு சாந்தினி கூட. ஸோ நானும் விமலம் வந்து கிட்ட போ, கோ க்ளோஸ், கிஸ் பண்ற மாதிரி போ அப்படின்னு. அவர் வந்து தூரமாகவே நின்று நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னடா ஆச்சுன்னு, இல்லைண்ணா ஒரு பக்கம் நீங்க இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்க டாக்டர் இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் தெரியாது, நீ பண்ணு, அது என் டாக்டர்னு மறந்துடு, தயவு செஞ்சு பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி. Okay, so it was a good experience. That 2 days,
அந்த ஹோல் டீம் ஆக்சுவலி அந்த ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பார்க்க போகிற அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ஆக்சுவலி வேலை செஞ்சுருக்காங்க. ஓகே, ஃப்ரம் தி டிஓபி டீம் அண்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ். ஓகே, அந்த செட்டை நீங்கள் பார்ப்பீங்க, அது அவங்க அது ஆக்சுவலி மேனுவலாக நாங்கள் செட் பண்ணது. ஓகே, அண்ட் தென் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் த லொக்கேஷன்ஸ் தட் வி காட். ஓகே, ஸோ கன்சிடர் இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். ஓகே, இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டான ஒரு மியூசிக் வீடியோ தான். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மியூசிக் வீடியோவில் வேலை செஞ்ச அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ப்ளஸ் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா வந்து என்னுடைய மீடியா டார்லிங்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, 5 நிமிஷம் வீடியோ தானே, அதுக்கே அந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ தூரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறது என் மைண்ட் வாஸ் கேட்குது. ஓகே, எப்போதான் வந்து ப்ரீமியர் ஷோவில் தான் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டு அறுப்போம் எல்லாரையும், அம்மா இல்லையா? ஓகே, மூவி ப்ரீமியர் ஷோவில். பட் ஒரு மியூசிக் வீடியோ சண்டே எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, வந்து ஒரு 10 மினிட்ஸில் யாரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாங்கள் உங்களை இருக்க வைப்போம். இது மாதிரி தான் பேசுவோம் ஏதாவது. ஓகே, அதுக்கு கேட்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். வேற ஏதாவது இருக்கா? அப்படி மாதிரி விட்டுட்டாங்க ஏதாவது? எல்லாம் ஓகே, ஆல் டாபிக்ஸ் கவர்டா? சாந்தினி பத்தி ஆக்சுவலி ஏன்னா ஹீரோ அவர் தான், அந்த மியூசிக் ஹீரோட ஹீரோ அவர் தான். ஓகே, பெஸ்ட் பார்ட் வந்து சாந்தினி இஸ் 1 year elder than திவான். ஓகே, ஸோ அது வந்து டே வாடா வந்து தொடரா வந்து என்ன புரியடா அப்படின்னு அந்த ரீச்சுக்கு போயிடுச்சு ஷூட்டிங்கில். ஓகே, ஸோ அது வரைக்கும் அவங்க தான் தெரியாதா, சாந்தினி கொஞ்சம் முழு டீசர் அவங்க டக்கு அடிச்சிருவாங்க அவங்க. ஸோ பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அண்ட் சரி, இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 பேருக்கு மரியாதை செலுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் முத இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அப்பியரன்ஸ், என்னுடைய முதல் படத்துக்கும் நான் அவருக்கு மரியாதை செலுத்தினேன். இது என்னுடைய மியூசிக் வீடியோ. அவருக்கு நான் எப்போதும் ஒரு மரியாதை செலுத்தினேன். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் நடிக்க ஆரம்பித்தேன். கேமராமேனுக்கு போய் நின்று. தட் வாஸ் அபவுட் 25 years பேக். ஓகே, நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜேர்னியை நான் யோசிச்சு பார்த்தேன்னா இட்ஸ் லைக் ஓகே, இட்ஸ் அ பிக் ஜேர்னி அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பிளஸ்ஸிங் அவர் எனக்கு கொடுத்தது. டேடி KS மணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டு திஸ். என்னோட எல்லா மூவிஸ் நீ பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் நான் எப்போதும் சொல்லுவேன். ஓகே, டேடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச போகிறாரா? அனைவருக்கும் வணக்கம். நான் இதை எதிர்பார்க்கல. இவருடைய வளர்ச்சி வந்து உண்மையிலேயே ஒரு மாபெரும் வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் உயரத்துக்கு போவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அடுத்ததாக another person that I would like to அவங்களுக்கு ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை வந்து அண்ணன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னே. இப்போது அவங்க வந்து என்னை தாண்டி வளர்ந்து எங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அண்ணன்ற வார்த்தையை வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் விடலை. ஓகே, என்ன தான் சமுதாயத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய பர்சனாக இருந்தால் கூட என்னை எப்போதும் பார்க்கும்பொழுது அந்த ஒரு மரியாதை இன்னமும் அவங்களுக்கு வந்து இருக்குது. அந்த ஒரு மரியாதைக்கு நான் வந்து தலை வணங்குறேன். அதுக்கு நான் மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். I would like to call upon Dato Geetanjali, please.
உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா? பெண்ணுக்கு வந்து பெண்ணு தான் வந்து பொன்னாடியை போத்தணும்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை தானே? எனக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. ஸோ கொடுங்க ப்ளீஸ். ஓகே, 4 வார்த்தை. ஓகே, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். என்னையா நீங்க என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்க? இல்லை, நான் எப்போதுமே வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் பிரேக்கிங் கன்வென்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த இப்போ அப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு மாலை போடக்கூடாதா? அண்ணனாக இருந்தால் மாலை போடக்கூடாதா? நண்பனாக இருந்தால் போடக்கூடாதா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நான் தெளிவாக இருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது எது கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு கூட இல்லை. ஒரு சமயத்தில் ஒரு தேவை இருந்துச்சு, அந்த மாதிரி கடைப்பிடிச்சாங்க. இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது கொஸ்டின் பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாமல் சிலதுகளை வந்து, ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சமூகம் தான், பண்பட்ட சமூகம், முற்போக்கு சமூகம். நம்முடைய மதங்களாக இருக்கட்டும், அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த மதங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயினிசமாக இருக்கட்டும், நம்ம ஹிந்துயிசம்னு மட்டும் சொல்லாமல் மற்ற வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த மதங்களாக தான் இருந்துச்சு, வாழ்க்கை முறையாக இருந்தது. அதில் அறிவியல் இருக்குது, அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த மாதிரி அறிவியல் நம்ம புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களை கேள்வி கேட்டு சரிப்படுத்தி அதை பின்பற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து முற்போக்கு சிந்தனைத்தனம் அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. எங்கள் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து தொலைக்காட்சி அறிவிப்பாளினியாக தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு ஆள் இல்லையா? அப்போது எனக்கு வந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இப்படியான ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு பல ஆட்களில் ஆனந்தா இருக்காருங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னுடைய கோவிந்த் சிங் அண்ணன். ஸோ ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் ஆல் ப்ரேசஸ். இன்னைக்கு நல்லா கை தட்டுங்க. இங்கே இந்த அரங்கத்தில் வந்து உங்கள் கைத்தட்டல் வெறும் கைத்தட்டல் ஃபிசிக்கலாக இல்லாமல் மனசுலேருந்து ஒளிரும் போது இந்த இடமே ஃபில் ஆகும். ஐ திங்க் போத் ஆஃப் தம் டிசர்வ் ப்ரைசஸ். நல்லா வச்சு பிச்சு எடுங்க. ரைட்? ஸோ இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர்ஸ். இன்றைக்கு அவரை வந்து நீங்கள் ஒரு டைரக்டராக பார்க்குறீங்க. இத்தனை வருஷமாக அவர் கிரியேட்டிவ் ப்ராசஸில் என்னென்ன அவர் உள்வாங்கினாரோ, அது எதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டாரோ, கதையாக எடுத்துக்கிட்டாரோ, அதெல்லாம் இன்றைக்கு பிரதிபலிப்பாக அவங்களுக்கு காட்டுறாரு. தொலைக்காட்சிகள்லையும் நீங்கள் திரையரங்குகள்லையும் பார்க்குறீங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இட் ஸ்டார்டட் சம்வேர் இன் யுவர் மதர்ஸ் வூம். ஸோ இன்றைக்கு வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கும்போது இவரால் பல பேருக்கு வாழ்க்கை தரப்படுது அப்படிங்கிறது. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய அவரோட வந்தவங்க எல்லாரும் அவரோடயே தான் வச்சிருக்காரு. நாகியனா இருக்கட்டும், டேவிடா இருக்கட்டும், இன்றைக்கு திவான். ஐ எம் வெரி அமேஸ்ட். திவான், அதாவது சில பேர் பார்த்தாலே நமக்கு வந்து there's something at the back of you, there's something about you. ஒரு ஆளை பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் தெரியும்னு சொல்லுவாங்க, ஒரு பல்பெரியிற மூமெண்ட். அது வந்து காதல்னு இல்லை, எல்லா விதமான இன்ஸ்பிரேஷனல் டைம்ஸும் வந்து பல்பெரியிற மூமெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி திவான் ஒன்று நான் முறையில் வந்து நேராக நான் பார்த்தது வந்து குட்டிவாதியார் ஷூட்டில் தானே. என்ன குட்டிவாதியார் ஷூட்டில் தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அப்போவே வந்து there was something about this boy, something about him. ஏதோ நீங்கள் ஒரு சாதிக்க பிறந்தவர் அப்படின்னா, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. பட் அப்போவே அவர் கேமரா எடுத்துகிட்டு அவர் வந்து இது எடுத்துகிட்டு இருந்தார், இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த ஒரு ஆள் வந்து அவர் கேமராவுடைய கடைசி ப்ராடக்ட் என்னால் பார்க்க முடியாது உடனே, ஆனால் அந்த ஆளுடைய நடவுட பாவனையிலேயே நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களை பார்க்கும்போது. சும்மா சொல்லலை, இன்றைக்கு கூப்பிட்டுருக்கீங்க, இன்றைக்கு இந்த மரியாதைகள்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி, நம்மளோட மீடியா ஃப்ரெட்டர்னிட்டியில் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ ஆல்வேஸ் மேக் மை பாயிண்ட். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கு இது நான் எப்போவோ சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த சபையில் சொல்ல கிடைச்சது மகிழ்ச்சி. லாஸ்ட் பெஞ்சர்
ஃபர்ஸ்டான மலேசியன் இந்தி சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சரித்திரம் படைச்சிருக்கு. இனிமே வரக்கூடியது வந்து தொலைக்காட்சிகள் திரையரங்குகளை சார்ந்த படைப்புகளா இருக்காது அப்படிங்கிறதுக்கு இன்றைய நாள் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு துவக்கம். இதெல்லாம் வந்து மேலை நாடுகள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. MTVல இருந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலும் மில்லியன்ஸ் கணக்கில் பில்லியன்ஸ் கணக்கில் வருமானம் ஈட்டுது. அந்த கலைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அவங்க தான் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸாக இருக்காங்க. இது பரவாயில்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் 80 வருஷம் நம்ம பின்தங்கி இருந்தாலும் இன்றைக்கு அதாவது ஜர்னி ஆஃப் 1000 miles ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்றைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாகவும், இந்த சரித்திரபூர்வமான நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கிறது ஒரு பெரிய மன திருப்தியாக இருக்குது, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது, ஒரு என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ திவான். இது மட்டும் இல்லாம இந்த 100 மடங்காக பெருக வேண்டும். எங்க அண்ணனுக்கு இன்றைக்கு இதுன்னு இல்லாம ஆனா ஐ விஷ் யூ டூ இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த படங்கள் வந்து மலேசியால பண்றீங்க, சீரியஸ் பண்றீங்க, அவங்க கொடுத்தா கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது முன்னாடியும் உங்களுக்கு யாரும் எடுத்த உடனே தங்க தட்டில் வச்சு கொடுத்துடல. நீங்க தட்டின கதவுகள் ஏறாலும் அதுக்கு நானே ஒரு ஐம் விட்னஸ் டு தட். ஸோ அந்த வகையில் நீங்க இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் படங்களை வந்துட்டு வெளியிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள்கிட்ட சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கீதாஞ்சலி. தேங்க்யூ, மிக்க நன்றிமா. நன்றி. Thank you so much. Right, so before I end my speech, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் சில பேரை இங்கே பர்சனலாக கூப்பிட்டேன். ஸோ நான் கூப்பிட்டதுக்காக மதித்து இங்கே வந்திருக்கீங்க. முக்கியமாக டேவிட் ஆந்தனி எங்கே இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, அந்த ஆள் இல்லாமல் என்னால் ஷூட்டிங்கே பண்ண முடியாதுப்பா. ஓகே, அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சன். ஓகே, நாகேன் ஹாய், கை தூக்கு நாகேன். நாகேன் வந்து என்னுடைய கடைசி ப்ராஜெக்ட்க்கு முன்ன வரைக்கும் அவர் தான் வந்து என்னுடைய டிஓபி. ஓகே, இதுக்கப்புறமா நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அடுத்த மூவி எடுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணணும் நாகேன். ஓகே, என்னுடைய மற்றும் ஒரு மை உயிர் நண்பன் அப்படின்னு சொன்னாக்கா ஆனந்தா அங்கே இருக்காரு. ஆனந்தா. ஓகே, இண்டஸ்ட்ரியில் நான் வாடா போடான்னு கூப்பிட்ற ஒரே ஆள் ஆனந்தா தான். ஓகே, அதில் எப்போ என்ன நிகழ்ச்சி வந்தாலும் நான் ஆனந்தா பற்றி சொல்லிடுவேன். And another person, I would rate this guy as my favorite actor in the country, Loka Varman. Where is he? Okay, and yeah, this girl. Okay, wonderful person. Right. So thank you so much. And all that. Arka Varmala, Dasani, back to you. Thank you. Thank you so much, sir. Sorry. முக்கியமாக அது சேக் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட்டை மறந்துவிட்டேன். தத்துவம் வந்து சொன்னாங்க என்ன, இட் வுட் ஹவ் ஸ்டார்டட் சம்வேர் இன் யுவர் மதர்ஸ் வூம் அப்படின்னு. ஆக்சுவலி இல்லை, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். Thank you so much, Mr. Govind sir. Thank you so much. அடுத்ததாக the most important person for the last bencher. Okay, the singer, lyricist, performer, producer of Last Bencher, Divan Sridharan. ஸோ இவரை பற்றி இன்னைக்கு தான் எனக்கு அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் சாப்பாசா அப்படின்னு. அவர் சொன்ன ஆமாக்கா இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணேன். ஓ, எனக்கு இன்னும் எப்போ ஆச்சரியம் வந்துச்சுன்னா கோவிந்த் சார் வந்து உங்களுடைய வயசு சொல்லும் போது அதே 23 வயசுல நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு எனக்கே தெரியல. ஆனால் இவ்வளோ சின்ன வயசுல சாப்பாசா ப்ரொடக்ஷனை லான்ச் பண்ணி ஆமா ரேடியோவில் தான் இருந்தது. என் வயசுல சொல்லக்கூடாது. ஸோ சாப்பாசாவை லான்ச் பண்ணி அண்ட் அதே ப்ரொடக்ஷனில் லாஸ்ட் பென்ச்சரையும் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் என்னன்னா நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனும் பண்ணியிருக்கீங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். அட் சச் அ யங் ஏஜ். நான் வந்து இந்த மியூசிக் வீடியோ கிரெடிட்ஸ் பார்க்கும்போது டைரக்டட் பை கோவிந்த் சிங், மியூசிக் பை ஷேன் எக்ஸ்ட்ரீம், அப்புறம் அடுத்த கிரெடிட்ல மெலடி, லிரிக்ஸ், ப்ரொடியூசர், அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கு பை
திவான் ஸ்ரீதரன். வாவ், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து உங்களை 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 ஐஸ் வைக்கிறதுக்காகவோ இல்லை பெருமைப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை, இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு தி அப்கமிங் ஜெனரேஷன். நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 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 யங்கான ஒரு சின்ன வயசில் இவ்வளோ விஷயம் பண்ணி நியூயார்க் வரைக்கும் பில்பார்ட் போய் சரிகமாவுடைய ஒரு கொலாபரேஷனில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். நிறைய சாதனை படிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் பேசாமல் எப்படி? ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் த very very talented Divan Sridharan. வணக்கம், வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்க்கு கூப்பிட்டு எல்லோரும் வந்திருக்கேன். அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு சீனியர்ஸ் தான். அண்டு என்னோட 7 வருஷம் ஜேர்னியில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு ஏதோ ஒரு செட்லேயோ ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயோ வந்துட்டு பார்த்துருப்பேன். மனசார எனக்கு விஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்கு மனசார தேங்க்யூ ஸோ மச். இருங்க, ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். அண்ணா பயந்துடாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறேன். அண்ணா அது வந்துட்டு டேவிட் அண்ணனுக்கு கணக்கு எழுதணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டியாக என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவர் சாங்ஸ் அப்படி வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேக் ஃபயர் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கவர் சாங்ஸு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சங்கீதம் ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஆக்சிடென்ட்லி ஒரு ஆக்டிங் காம்படிஷனில் தேய்ச்சிட்டேன். அது வந்துட்டு கே பிரகாஷ் அண்ணன் தான் என்னை வந்துட்டு கூப்பிட்டாரு அந்த ஆக்டிங் காம்படிஷனுக்கு. அண்ணன் இருக்கீங்களா? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் போடணும். நான் அதை நம்பி தான் வந்துட்டு நான் என்னோட பிள்ளையார் சொல்லியை போட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதுக்கு நன்றிண்ணா. ரைட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் பெஞ்சருக்கு வரும். லாஸ்ட் பெஞ்சர் வந்துட்டு ஒரு சாங்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மிட் நைட்டில் ஒரே ஒரு 80 வேலிக்கு வாங்கின கீபோர்டை வச்சு 1 ஹவரில் கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுதி ஒரு போட்டிக்குள்ளே பூட்டி வச்ச பாட்டு தான் அது. அதுக்கப்புறம் சரி இந்த பாட்டு ஏன் ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருக்கேன் அப்படி, அது மாதிரி நிறையா பாட்டு இருக்குது. இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருந்தேன். பட்டு எல்லாத்துக்குமே தேடினாலும் கிடைக்காது இல்லையா. ஸோ வந்துட்டு பல வருஷம் அடி வாங்கி மீனி வாங்கி அங்கே போய் இங்கே போய் கடைசியாக சரி நம்மளே பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி காசெல்லாம் சேர்த்து வச்சு வந்துட்டு பண்ணது தான் லாஸ்ட் பெஞ்சர். ஓகே ரைட்டு, சாங்கோட கிரெடிட்ஸ் பண்ணுறேன், ரொம்ப இழுக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேன் எக்ஸ்ட்ரீமன்னு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு அவரோட பாடல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டெஃபினட்டாக அவர் தான் பண்ணணும்னு சொல்லி பிக் ஃபீல்ஸுக்கு போய் ஒரு அவர்கிட்டேருந்து ஒரு 13-14 ட்ராக் வாங்கினேன். ஏன்னா இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லி பண்ணேன். அண்ணா கோச்சிக்காரங்க, இந்த ஈவெண்ட்க்கு அவரால் வர முடியல. ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கண்ட்ரிபியூஷனுக்கு. அடுத்ததாக கிட்டாரிஸ்ட் இந்தியாவில் தான் பண்ணோம். அவர் வந்துட்டு 2000 பாடலுக்கு மேலே வந்துட்டு இந்தியாவில் வாசிச்சிருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்கள், சந்தோஷ் நாராயணன் வந்து ஹாரிஸ் வந்து நிறையா பேருக்கு வாசிச்சிருக்காங்க. அவர் தான் கிட்டார் வாசிச்சிருக்காருங்க, கிட்டார் அக்கோஸ்டிக் அண்ட் பேஸு. அடுத்து மிக்சிங் மாஸ்டரிங் வந்துட்டு ஒன் ஆஃப் ஏஆர் ரமன்ஸ் இன்ஜினியர் தான் வந்துட்டு மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணியிருக்காரு. இது கம்பல்சரியாக நான் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில், ஐ மீன் லேசாவில் பண்ண குவாலிட்டியில் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னும் கொஞ்சம் கொலாபரேஷன் பண்ணுவோமே, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், இங்கேருந்து இந்தியாவுக்கு போவோம், இல்லை அடுத்து மேபி சிங்கப்பூருக்கு போகலாம் அப்படி சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி கொலாபரேஷனுக்காக முக்கியமாக பண்ணது தான் இது காரணம். இங்கே பண்ண வேணாம் அப்படின்னு எதுவும் இல்லை. அடுத்து கோவிந்த் அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்துட்டு என்னோட RTM டெலிமூவி, அப்புறம் வந்துட்டு எஸ்த்ரோ சீரீஸ், என்னோட ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாமே அண்ணன் தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் போனேன். அண்ணா இதுதான் என் சாங்கு கேட்டு பாருங்க அப்படின்னு அனுப்புனேன். அவரும் வந்துட்டு கேட்டு எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்காண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு படாருன்னு சொல்றாரு, அண்ணா தம்பி நாட் மை டைப் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்கேன், நாட் மை டைப்னு சொல்கிறேன். அண்ணா சரி வேணாம், நான் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தான் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி பரவாயில்ல நம்ம அண்ணன் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஆட தெரியாது வேறையா, அதனால் யாரும் வச்சு செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா கிட்டே போயிட்டு அண்ணா எப்படியாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்துட்டு சாங் கேட்டு அப்புறம் சொன்னார், லைட்டாக ஓகே தான் நினைக்கிறேன், மைண்டில் ஓடுது பாட்டு, ஓகே ஓகே அப்போ ஓகே நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ஃப்ரம் டே ஒன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய தடவை வந்துட்டு உட்காந்துருக்கேன் டயர்டாகி, எப்படி என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் ஒரு கால் பண்ணுவேன், ஒரு 30 மினிட்ஸ் பேசுவோம், நல்ல விஷயங்கள் சொல்லுவார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னோடய லைஃப்பில் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னோடய பயணத்தில் முக்கியமான ஒரு நபர் நீங்கள், தேங்க்ஸ்ண்ணா.
அடுத்ததாக சாந்தினி கவர் அவங்களால இன்னைக்கு வர முடியல. அதாவது மகாநடிகைக்கு போனாங்க ஜீ தமிழுக்கு. போயிட்டு மேஷாக்கு வந்தால் அதே வாரத்தில் பேக் பண்ணி இந்த செட்டில் போட்டு அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணி ஷூட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சாந்தினி. உங்களால் இன்னைக்கு வர முடியல, பட் இருந்தாலும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அடுத்ததாக டிஓபி விக்கி அண்ணன், கோரியா விக்கி என்று கூப்பிடுவோம் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அவரும் வந்துட்டு நிறையா கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த ஷூட்டுக்காண்டி. அதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 360 டிகிரி லைப்ரரியில் ஒரு மனுஷன் 4 நிமிஷத்துக்கு 2 தடவை சுற்றி அவருக்கு தலையை சுற்றிடுச்சு. பட் இருந்தாலும் அடுத்த செகண்ட் வந்துட்டு அண்ணா ஓகே பண்ணிடலாம், அடுத்து திரும்ப ரீடேக் போகலாமா அப்படின்னு கேட்டார். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கண்ட்ரிபியூஷனுக்கு. அடுத்து விமல் அண்ணா, உங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் லைவ்லியா இருக்கலாமே ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் தடுமாறுது, வாட்டி ஸ்டேஜில் பேசுகிறேன்ல கொஞ்சம். ஓகே விமல் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எடுத்தானே கூப்பிட்டானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு. அதுதான் நீங்கள் பண்ண தப்பு. அதாவது எனக்கு ஆட வராதுங்க. நீங்கள் என்னதான் இதில் வந்துட்டு கிரெடிட்ஸ் பார்த்தாலும் டான்ஸர் அப்படின்னு வராது. எனக்கு தெரியும் நாங்கள் என்னென்னலாம் இருக்காங்க. அண்ணா என் டான்ஸை பார்த்து எதுவும் துப்பிடாதீங்க, தேங்க்ஸ்ண்ணா. ஏதோ பண்ணிட்டேன் டான்ஸு பாருங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு குணவதி அக்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னன்னா நான் செஞ்ச ப்ராஜெக்ட் பிரகாஷ் அண்ணன் எனக்கு தெரியும். அது வந்துட்டு ஒரு காலேஜ் அட்வர்டைஸ்மெண்ட். அதில் அக்கா தான் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இதில் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அவங்க கூப்பிட்டு பண்ண வச்சேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா உங்களோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்டுக்கு. ஸோ அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டோட ஸ்டைலிஸ்ட் பேர் வந்துட்டு சாய் கீர்த்தாஞ்சலி. இந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சமாக வரைஞ்சி டூடலிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வந்துட்டு அண்ணன் ஒரு நாள் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் ப்ராஜெக்ட், அதில் வந்துட்டு நான் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீல் டன்னு. அண்ட் இதே மாதிரி ஒரு லான்ச் செய்வோம், அப்போ நான் உட்காந்து பேசுவோம், அப்போ நீங்கள் எனக்கு கிரெடிட் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கிரெடிட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்மா உன்னோட டே அண்ட் நைட் எஃபர்ட். அண்ட் இந்த நோட் புக்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த பிள்ளை தான் பண்ணிச்சு, சாய் கீர்த்தாஞ்சலி. யாருக்காவது இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வேணால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, டேவிட் அண்ணா 4 புக்கு பார்சல். ஓகே, அடுத்தது வந்துட்டு மிஸ்டர் சீலன், எக்ஸஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அவர் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் செட்டுலாம் வந்துட்டு அவர் தான் போட்டார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். வெளியில் பேனருமே வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு தான் வந்துட்டு அடித்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்து விஎஃப்எக்ஸ் கலர் வந்துட்டு இந்தியாவில் பண்ணோம், ஆதித்யா அண்ட் கௌசி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் வந்துட்டு டே அண்ட் நைட் எஃபர்ட் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக இன்னும் 2 பேர். ஓகே, என்னென்னா யூனிவர்சிட்டியில் போய் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஹால் கொடுக்க மாட்டோம், வெளியே போகணும் அப்படின்னு ஒரு காலேஜ் தள்ளிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் டானிஷ் முகின்னு சொல்லிட்டு என்னோட 2 ஃப்ரெண்டுங்க, மச்சான் எங்கே மச்சா இருக்கா, தேங்க்ஸ் மச்சி உன்னோட கான்ட்ரிபியூஷனுக்கு அண்ட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் இன்றைக்குமே வந்துட்டு க்ரூவாக வேலை செஞ்சே தீர்ந்தன் மொத்தக்கால் 2 பண்ணதுக்கு தேங்க்ஸ் மச்சி. அடுத்தது சில பேர் வந்துட்டு நான் ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை பண்ணி ஆகணும், அதனால் கூப்பிட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்பா அம்மா ஸ்ரீதரன் கடகலட்சுமி அவர்கள் ஸ்டேஜுக்கு வரவும் உங்களுக்கு நான் மரியாதை செலுத்தி ஆகணும். என்னை பெற்று எனக்கு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணதுக்கு, அப்புறம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டேஜுக்கு வாங்க, பதறாதீங்க, வாங்க. நீங்க நடுவில். ஓ, நான் நடுவில். எடுத்து போங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு 3 பேருக்கு நான் மரியாதை செலுத்தணும். அண்ட் அவரை 3 பேரையும் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கோவிந்த் அண்ணன், நான் பண்ணியே ஆகணும். நீங்கள் என்ன தான் முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் வந்தாகணும்.
எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவரை எனக்கு நிறைய விஷயம் செட்டில் கற்று தந்திருக்காரு, லைஃப்பில் கற்று தந்திருக்காரு. அதுக்கு நன்றிண்ணா. அடுத்ததாக கே பிரகாஷ் அண்ணன் வாங்க. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்து வந்துட்டு தம்பி நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு என்னோட மரியாதை செலுத்தண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அடுத்ததாக மிஸ்டர் கோபால் வாங்க. கைஸ், ஒரு விஷயம் சொல்லணும். Actually, Gopal deserves a big round of applause. உண்மையிலே சொல்கிறேன். நேற்று நைட் 3 மணிக்கு நான் கால் பண்ணேன். 3 AM I called him. எல்லாம் ஓகேண்ணா, இப்போ தான் எல்லாமே செட்டப் பண்ணி வெளியே ஆகிறோம். என்ன ஒண்டியாவா பண்ணீங்க அப்படின்னு. இல்லைண்ணா, கோபால் எனக்கு கூட இருக்காரு அப்படின்னு. ஓகே, டோன்ட் வரி, எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு. ஸோ அவரோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி இறங்கி he has been doing it. So thank you Gopal, thank you so much. அது கோபால் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு செட்டில் ஏடியாக இருந்தேன். ஐ திங்க் கண்ணா அண்ணனுக்கு ஏடியாக இருந்தேன். அப்போ வந்துட்டு கூப்பிட்டு சொன்னார், தம்பி இந்த சீன் வந்துட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆக்ஷன் சொல்லுங்கள், நீங்கள் கட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அவர் சொன்னார், இல்லை தம்பி நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். அண்டு தேங்க்ஸ்ண்ணா. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக அந்த டைமில். அண்ட் ஒரு நியூ கம்மரை கூப்பிட்டு அப்படி பேசுனது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வரவங்க இன்னும் புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நல்ல வார்த்தைகளை கொடுத்து மோட்டிவேட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அண்டு அதுக்கு தான் மரியாதை சொல்கிறேன். வாங்கண்ணா. அண்ணா நானே பண்ணிடுறேன். இந்த தலைக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ரைட், அவ்வளோதான். கடைசியாக வந்துட்டு சரிகமா தமிழ் எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல இப்படி ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும்னு. என்னன்னா ஃப்ரம் டே 1 வந்துட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். என்னைக்காவது சாங் ரிலீஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு ஒரு பெருசாக ஒரு கொலாபரேஷன் பண்ணி அண்டு என்ன சொல்கிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு. அண்டு ஐஸ்வர்யா, சரிகமா, நீரஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டே 1 சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்டு கடைசியாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் வந்துட்டு என்ன கேட்டுக்கிறேன்னா, நிறைய கவர் பண்ணுங்கள், எழுதி போடுங்க, இந்த மாதிரி புதுசாக ஒரு வளர்ந்து வரும் பையன் பண்ணுறான் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட மை பிலவட் சீனியர்ஸ் பேசுங்க, இந்த பையன், இந்த தம்பி, எங்களோட தம்பி புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது போதும் எனக்கு. அண்ட் அடுத்தடுத்து ஈவென்ட் வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். ஸோ தேங்க்யூ, நன்றி எல்லாத்துக்கும். அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன். வாங்கக்கா, வந்து கண்டினியூ பண்ணுங்க. அக்கா இப்போ வில்லன் மாதிரி தெரியும்னா, ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போதே வந்துட்டு வில்லன் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கே லைட்டாக பயமா இருந்துச்சு ஸ்க்ரீனை பார்த்தேன்னு. மியூசிக் வீடியோ பார்த்தேன், ஹீரோ லுக் வந்துருச்சு. ஆனா இப்ப பாக்கும்போது அப்பயும் அந்த வில்லன் லுக் தான் தெரியல. இதுக்கு முழுக்க காரணம் மிஸ்டர் கோவிந்த் சிங். நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. கோவிந்த் சாரும் அது கிஜன் சொன்னாங்க. அவரை திவானை பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு தெரியுது, ஒரு ஒளி தெரியுது, ஒரு தேஜஸ் தெரியுதுன்னு. அது கண்டிப்பாக அதுக்கு நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆரம்பத்தில் அவரை டேஜாவூவில் நான் பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நேரடியாக பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த வில்லன் அப்படின்னு கேட்டேன். சார் ஆமாக்கா, நான் தான் அந்த வில்லன் இது பண்ணினேன் அப்படின்னு. அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஆல்சோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த ஒரு சீனை 7 minutes சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க திவான். I think for a newcomer, for a young person, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதிலே தெரியுது அவர் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, எவ்வளோ ஆடிஷன், எவ்வளோ ட்ரோல்ஸ், இதெல்லாம் எதிர்கொண்டு அதையும் தாண்டி ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளோட லாஸ்ட் பெஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ are you all ready for last benchers special screening? இன்னும் கொஞ்சம் சத்தமா. This is specially for Divan.
கோவிந்த் சிங் சார் ஃபார் ஷேன் எக்ஸ்ட்ரீம். எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய பலத்த கைத்தட்டலோடு நம்ம ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க பார்க்கலாமா? Give it up for Last Benches.
எப்படி திவான் ஓகேவா? ஒன்ஸ் மோவா போட்டுடலாமா? ஓகே கிரீன் லைட் வந்துருச்சு. ஒன்ஸ் மோ
been a wonderful thing. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. திவான் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ we would like to invite the cast and crew of Last Bencher, Mr. Divan Sridharan, Govind Singh sir, வாங்க. MS விமல் சார் வாங்க. ஓகே, எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாமா பிஃபோர் வி மூவ் ஆன் டு த ஆக்சுவல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்? இப்படி ஏன் எல்லாரும் சைடுக்கு போறீங்க? இப்படி வாங்க, இப்படி வாங்க. சேப்பலகி இத்தனை பேர் தான் வேலை செஞ்சீங்களா? இல்லை, மொத்தமாக ஒரு 30-40 பேர் வேலை செஞ்சோம். நான் வந்ததுக்கு வருவே மச்சான் டானேஷ் வாடா வச்சு வாடா, வா 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 வா, கமான் ஆக்டர். ஸ்ரீநிஷா எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் கம். ஸ்ரீநிஷா, டானேஷ், முகேனு வாங்க. யோகா வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்ப வாங்க. வெக்கப்படாமல் வாங்க வாங்க வாங்க. anyone else? திவான் யாராவது இருக்காங்களா? ஓகே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர்ஸ் ப்ளீஸ் கம். பிடிஎஸ் எடுத்தீங்களா? வாங்கப்பா. லாஸ்ட் பெஞ்சர் டீம் நம்பர் நீங்க போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. நன்றி நன்றி. எல்லாம் வந்துட்டாங்க. என்ன சொல்ல வர காய்ஸ்னா என்ன செய்யணும்? சிரிக்கணும். Share camera here. This number 1 2 3. Thumbs up. 1 2 3. யார் கேமரா பார்த்துக்கோங்க. எல்லா கேமரா இங்க பார்க்க சொல்லுங்க. நாங்க கேமரா இங்க பார்த்து இப்போ நம்மளே பார்ப்போம். கேமரா மாத்திடுங்க. ஓகே, இருங்க. ஒரு சின்ன கேக் கட்டிங். க்ரூ இங்கே இருக்கிறோம் கொஞ்ச நேரம். சின்ன கேக், ஒரு சின்ன செலிப்ரேஷன். லாஸ்ட் பெஞ்சர் பார்த்துட்டு அதுவும் 2 தடவை ஸ்க்ரீனிங் கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் கையெல்லாம் தட்டி சந்தோஷப்பட்டணும். அதனால இப்போ அது இன்னும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு கேக் கட்டிங். Okay, what a wonderful cake. Okay, உங்களுக்கு வாழ்த்துக்கள். போட்டோ பிடிக்க போறீங்களா? பிடிச்சாச்சா? ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டலோட. லாஸ்ட் பெஞ்சர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல பயங்கரமா எல்லாரும் பார்க்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ரி லவ்லி கேக் ஃப்ரம் பிக்கோலோ. இன்னைக்குள்ள F&B வாஸ் ஆல்சோ ஹேண்டில் பை பிக்கோலோ. ரொம்ப ரொம்ப நன்றி. மாறி மாறி ஊட்டிக்கங்க.
Piccolo is owned by Hemaji. So Hemaji, Yes. thanks for you. ஹேமாஜி, thank you so much. ஓகே, கேக்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீடியா மெம்பர்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அண்ட் திவான், யாரெல்லாம் இங்கே இருக்கலாம்? ஏன் நீங்கள் போகிறீங்க? தேவின் இப்படி நீங்கள் போகலாம். ரோத்தான்லாம் எடுத்து அடிக்கிறீங்க, நான் பார்த்தேன். உண்மையிலே அடிச்சிங்களா? சரி, முதல்ல அடித்தேன். அவர் நடிக்கிறது உண்மையில அடிக்க சொல்லிட்டாரு. அதனால திவான் உனக்கு கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டேன், அதுக்கு முன்னும் கேட்க மாட்டேன். அதாவது அந்த மனுஷனை அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னாங்க. ஆமா, அதாவது டைரக்டர் கட்டு சொல்லி கூட அந்த மனுஷன் அடிக்கிறார். நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், அப்பயும் வலிக்குது. அப்ப அந்த எவ்வளவு வேகமா அடிச்சிருப்பாரு மனுஷன். தேங்க்ஸ்ண்ணா, சம்மாட்டி. நான் ஸ்கூல்ல கூட இவ்வளவு அடி வாங்குறது இல்லைண்ணா. வெரி பேட். நன்றி. இதுக்கு பேர் தான் அடிச்சு நடிக்கிறது, அடிச்சு வளர்க்கணும் அப்படின்றது. ஆனால் அடிச்சு வளர்த்துருக்காங்க, நல்லா தெரியுது. ஓகே, கொஞ்சம் சின்ன செட்டப் முடிச்சுட்டு நம்மளுடைய மீடியா மெம்பர்ஸ் கிட்ட என்னோ பண்ணிடலாம். திவான், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்களும் MS விமலும் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த டான்ஸ் ஸ்டெப் வளைஞ்சிச்சு எல்லாம் சொன்னாங்கல்ல. ஓகே, ஓவர் டு மீடியா மெம்பர்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வித் ரிகார்ட்ஸ் டு லாஸ்ட் பெஞ்ச் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். anyone wants to go first? முதல் கேள்வி டேவிட் ஆந்தனிட்ட கேளுங்க ப்ளீஸ். சரி, அதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவர் டைரக்டர், இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ளஸ் கேமியோ பண்ணியிருக்காரு. அண்ணன் கோரியோகிராஃபர், இவங்க தான் ஸ்டைலிஸ்ட். டேவிட் அண்ணன் கேளுங்க. கேள்விகள் இருக்கா? நான் மைக் வந்து பாஸ் பண்ணிடுறேன். எல்லாரும் கேள்வி கேட்கலாங்க. எஸ், நான் வருகிறேன். ஆனந்தா அவர்கள் கேள்வி இருக்கான், கேளுங்க. இப்பதான் எனக்கு பயமா. ஓகே, அவர் சார்பாக நான் கேள்வி கேட்கிறேன். இந்த மியூசிக் வீடியோ செய்யறதுக்கு எவ்வளவு செலவானுச்சுன்னு கேட்டாங்க. குத்துமதிப்பா எக்ஸாக்டா சொல்லலன்னா பரவாயில்ல. ஆனா பர்சனலி டிஎம்யூனா தொழில் ரகசியம். ஓகேண்ணா, சூப்பர். பட் ஆக்சுவலி செலவு தெரிஞ்சதானே. அது வந்தோடனே வந்து ஆனந்தா வந்து என்கிட்ட கேட்டாரு. ஓகே, வந்துட்டு மச்சான் இது எவ்வளோடா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி பர்சனலாக கேட்டான் என்கிட்ட. மச்சான் அது வந்து கொஞ்சம், ஆனால் எஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் இல்லைப்பா, he spent a lot actually. He spent a lot. Okay, so a lot, I would say a lot. அவ்வளோதான் சொல்ல முடியும். பிக் பட்ஜெட். ஆனால் தான் அடுத்தது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஏதாவது பிளானிங் இருக்கீங்களா? ஓகே, வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கேள்விகளை நீங்கள் கேட்கிறார்கள், இதை நான் கேட்கவா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. போச்சு, கேட்போமே. சரி, இந்த மியூசிக் வீடியோ நான் பார்த்தேன். ஸோ இதோட ஸ்டோரி பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்னு. கடைசியில் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக் எடுக்கிறீங்க. இந்த மியூசிக் வீடியோ எல்லாம் முடிஞ்சு டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து அந்த புக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரியா கவலையாக ஒரு மிக்ஸ்ட் கன்ஃபியூஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கீங்க, இஃப் ஐ எம் ரைட். ஸோ அது கதைப்படி எப்படி நீங்கள் வந்து அந்த பழைய நினைவுகளை நீங்கள் திரும்ப பார்க்குறீங்களா, இல்லை என்னது, இல்லை பிரச்சனை இல்லை பிரிஞ்சிட்டிங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சேர்ந்தீங்களா பிரிஞ்சிங்களா? இல்லை, அது அவனோட ட்ரூ ஸ்டோரிங்க. அது சத்தியமா கிடையாது. நான் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரூம்ல வெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுன பாட்டு யாரையும் நினைச்சலாம் இல்லை, தப்பா நினைச்சிடாதீங்க. அதாவது என்னன்னாக்கா, இது வந்துட்டு ஸ்டாரி வந்துட்டு என்னன்னா, அது என்ன, அந்த லைப்ரரி வந்துட்டு அவனோட பிரெயின், அந்த பிரெயினுக்குள்ள இருக்கிற புக்ஸ்லாம் வந்துட்டு அவனோட மெமரிஸ் ஈச் இயர் அந்த மாதிரி. ஸோ அந்த மெமரிஸ் அக்சஸ் பண்ணுறான், அவ்வளோதான் மேட்ரு. அந்த வருஷத்துல என்ன நடந்தது, காலேஜில் என்ன நடந்தது, அதுதான் விஷயம். பண்ணிட்டா புக்கை மூடிட்டாங்களே, சாப்டர் க்ளோஸ்னு.
அந்த பொண்ணு யாருன்னு எனக்கே தெரியலங்க. கைஸ் இது வந்து லாஸ்ட் பெஞ்சர் பத்தி நோ பர்சனல் இல்ல, क्वेश्चंस. அந்த பொண்ணு வந்து இல்ல நீங்க உண்மையா கேக்குறீங்களா பொய்யா கேக்குறீங்களா கதைக்காக கேக்குறீங்களா? அதாவது என்னோட பிலவட் டைரக்டரோட ஒன் ஆஃப் த ஸ்டோரி அவர் லைஃப்ல இருந்து எடுத்து நான் செதுக்கி இருக்கேன் இங்க. அது நிறைய கதைகள் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு கதை தான் எடுத்திருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய கதை எடுக்கலான்னு. இல்ல அது நான் கேம்பஸ்ல நான் பண்ண சில சேட்டைகள் அதுல இருந்துச்சு. ஸோ பட் அது கொஞ்சம் என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் கொஞ்சம் எடுத்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து the concept he brought in was like இந்த மாதிரி இருக்கணும்னு, இந்த மாதிரி அவன் புக் ஓப்பன் பண்றான், அவனுடைய மெமரிஸ் போகுது, அப்புறம் காலேஜ் லைஃப் காட்டுறோம், இந்த மாதிரிலாம் வந்து he just narrated the story. Okay, then I said okay come let's அதுக்கப்புறம் நம்ம சீன்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணணும். அதுக்கு ஏற்றாப்புல இப்போ நீங்கள் சொல்லிட்டு வந்தால் நானே ரியலைஸ் பண்ணேன், கடைசியாக புக்கு மூடும் போது வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காரு. அதை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன். ஓகே, அதாவது படம் எடுத்து எனக்கே டிஸ்ட் வைக்கிறியாடான்னு கேட்குறீங்கன்னு. ஓகே. வணக்கம் சார், முகிலன் வாகை மீடியாவிலேருந்து. சார், இந்த மியூசிக் வீடியோட கான்செப்ட் நீங்கள் ஆரம்பத்துலேயே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்லை இந்த சாங் கேட்டுட்டு அப்புறமா அந்த ஐடியாவுக்கு வந்தீங்களா? அது எப்படி பிளான் பண்ணீங்க? இல்லை, இட் வாஸ் ஆல்ரெடி பிளான்ட். அதாவது இந்த பாட்டு கேட்டு இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணும்போது அந்த பாட்டு என்கிட்ட வந்து போட்டு காமிச்சாரு சைட் எனக்கு கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட்டை வந்து ஆக்சுவலி எல்லாமே பிளான் பண்ணுது, எல்லாமே ஆன் பேப்பரில் பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் ஷூட் பண்ணணும். ஓகே, நாங்கள் 2 days 2 நாள். ஸோ அந்த ஹெல்ப் யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக அவங்க அனுப்பிச்சு அதை ஆட் பண்ண முக்கால்வாசி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஹெல்ப் யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த அந்த இமேஜினேஷன் செட்டு வந்து செட்டு போட்டது. ஓகே, வி டிட் அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அது வந்து செட்டு அது வந்து பிளேஸ் பண்ணாங்க, நம்மளுக்கு டிசைன் பண்ணாங்க ஃபுல்லாக. அப்புறம் அந்த செட்டில் வந்து கணக்காக இருக்கா அப்படின்னு கண்காணிச்சது வந்து டேவிட். ஓகே, சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து ஐயா அண்ட் என்னன்னா அது எல்லாமே ஒரே ஸ்டூடியோவில் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் அதே ஸ்டூடியோவில் செட்டு மாற்றி அட்டையர்ஸ் எல்லாம் மாற்றி அங்கேயே எடுத்தோம். ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பேக்ட்ராப் இருக்கும், அப்புறம் ப்ளூ இருக்கும், அப்புறம் ரெட் வரும், ஒயிட் அண்ட் ரெட் வரும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரே ஸ்டூடியோவில் எடுத்தது தான். பட் நாங்கள் பிளாக்காக செஞ்சது. அது 4 செவரில் வந்து 4 பிளாக்ல அதை ஃபுல்லாக செட்டாக மாற்றினது எல்லாத்தையும். ஸோ இட் வாஸ் லைக் குவைட் டஃப் ஆக்சுவலி. அது பெருசாக அது ஆர்ட் டைரக்டர்ஸ் வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், வை லாஸ்ட் பெஞ்ச், ஏன் அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? அது வந்து அவர் தான் கேட்கணும். நல்ல கேள்வி, நன்றி. அதாவது லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து அப்படின்னு லிரிக்ஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சுன்னு வேறு இந்த பாட்டுக்கும் டைட்டில் லாஸ்ட்டு பெஞ்சு ஏதோ பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா பாட்டு இருக்குது. அதை தவிர்த்து லாஸ்ட் பெஞ்சர்னு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ஸ்டைலாக இருந்ததா, அதனால வச்சுட்டீங்க. யா அண்ட் லாஸ்ட் பெஞ்சுன்றது ஒரு ட்ரெண்ட் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி பெஞ்சில் உட்காந்து நம்ம வந்துட்டு தட்டி பாடியிருப்போம், முன்னாடி இருக்கிற யாரோ அம்பளுத்திருப்போம், ஜடையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஸோ அதனால லாஸ்ட் பெஞ்சர்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா எனக்கு தெரியாமே வந்து இந்த மியூசிக் வீடியோவில் வந்து அவர் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. ஓகே, நியூயார்க் டைம் ஸ்கொயர் இல்லையா? ஆமாம், டைம் ஸ்கொயரில் வந்து அங்குள்ள எல்இடி ஸ்க்ரீனில் வந்து இது வந்து வெளியாயிருக்கு. ஓகே, இது வந்து எனக்கே தெரியாது அவர் எதுவும் பண்ண போகிறாரு அப்படின்னு. சரி, வேறு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க? இது எப்படி வந்து நீங்கள் குளோபலாக கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியலப்பா. அது பயங்கரமான பிளான் வச்சுருக்காரு. ஓகே ரைட்டு. என்னன்னா இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகிற டேட் வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் இல்லை, முழுக்க வந்துட்டு சரிகமா தமிழோட அவங்களோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ என்னன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ இந்த டைமில் வெளியே இருக்கேன், இன்னொரு 2 வீக்ஸில் தீபாவளி அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 வீக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே விதவிதமான கான்டென்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர் வச்சு அண்டு இன்னும் நிறைய விதமான மேட்ரு இருக்குது வெளியே வரதுக்கு, பட் இன்னும் வெளியாகலை. ஸோ ஒன்றா வந்துட்டு எவ்ரிடே கான்டென்ட்ஸ் போட போகிறோம் வித் திஸ் சாங். அதனால் மீடியா மெம்பர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அந்த கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு ரேடியோவில் ஆளுங்க வந்துட்டு பாட்டு கேட்குறதோட வந்துட்டு டிஜிட்டலி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பாட்டு வைரலாகி அதுக்கப்புறம் தான் ஆளு கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆல்சோ வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு, ஒரு ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 4 பேர் கேட்பாங்க, 4 பேர் 8 பேர் கேட்பாங்க. அதான் மேட்ரு. ஓகே, உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஐம் ஷுர் that's how the business works, right? So my last question. Yes, please. From Punita from Nanur Malaysians. எங்களுக்கு புரியுது ரிலீஸ் பை சரிகமா அப்படின்னு. ஃபார் பப்ளிக்
டெஃபினெட்லி டி மஸ்ட் ஆஸ் ஏன் ரிலீஸ் பை சரிகமன ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கண்டிப்பாக நல்ல வேலை கேட்டீங்க, யாராவது கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணேன். ஸோ என்னென்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்துட்டு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற நான் டார்கெட் ஆனதுன்னா, ஒன்று அங்கே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கூட. ஸோ வந்துட்டு நிறையா பேர் ஆல்ரெடி அந்த சேனலில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்போ 10 மில்லியன் பேர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அட்லீஸ்ட் வந்துட்டு 100,000 ரீச் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லெட்ஸே ஒரு 100,000 200,000 அதுலேருந்து 10,000 பேர் தான் வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன்றாவது ரீசன். ரெண்டாவது ரீசன், நான் வந்துட்டு சரிகமா அப்ரோச் பண்ணும்போது அண்ட் இது வந்துட்டு ஒன்றும் பெய்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணது கிடையாதுங்க, அது பண்ணவும் முடியாது. ஸோ முழுக்க குவாலிட்டி அண்ட் வந்துட்டு அவங்க கண்டென்ட் பார்ப்பாங்க, நல்லா இருக்கா பாட்டு, நல்லா இருக்கா, யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு எல்லாரோட ப்ரொஃபைல் 1 by 1 செக் பண்ணாங்க. செக் பண்ணி எல்லாம் க்ரெடிபிளாக இருக்கா, எல்லாம் வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி அண்டு முக்கியமாக பாட்டு நல்லா இருக்கா, கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கா அண்ட் வீடியோவோட குவாலிட்டி யூனிக்காக இருக்கா, அதை பார்த்து அந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் அனலைஸ் பண்ணி வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட சரிகமா தமிழ் லேபிள் மூலிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இதுதாங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே சார், உங்களுடைய ப்ரோமோ வீடியோவில் பார்த்தேன், அதில் வந்து ஒரு கவிஞருடைய பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அண்ட் தென் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு பேக்ரவுண்டில். அது ஏதாச்சும் ஐடியா ஏதாச்சும்? ஓகே, ப்ரோமோ வீடியோ நான் ஷூட் பண்ணல. ஓகே, பட் அந்த ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணவங்கள நம்ம சொல்லியே ஆகணும். தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆக்சுவலி அவங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அதை வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ஷூட் வரப்போகுதுன்னு. ஆமாம், ஆக்சுவலி டிஎஸ் மதன் நிமலன் சொல்லிட்டு 2 பேர் வெரி டேலண்டட் பாய்ஸ். இப்போ வந்துட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் மியூசிக் வீடியோ இப்போ சிங்கப்பூரில் கூட கலெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா பண்ணுறாங்க. என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ், நல்லா பண்ணி கொடுத்தது. அண்ட் பிரதர், உங்களோட கேள்விக்கு பதில் என்னென்னா, இது வந்துட்டு எல்சியூ கிடையாது, நாங்கள் லோகேஷ் கடகராஜ் கிடையாது, அந்த அளவுக்கு டீகோட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ப்ரோமோ வீடியோ, ஒரு ப்ராப்ஸுக்காட்டி புக்கு வச்சுருக்கேன் பிரதர், அவ்வளோதான். இல்லை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன், ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருந்தால அது ஆப்வியஸாக தெரிஞ்சு, அதனால கேட்டேன். இப்போலாம் வந்து ஷூட் பண்ணி ஏதாவது பேக்ட்ராப் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது, ஏதாவது கேட்டுருவாங்களோ. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் என்ன நடிக்கிறாங்கன்னு பார்க்காம பின்னால் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிரதர், அந்த பச்சை கலர் பேக்ரவுண்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, சில்வர் அக்கௌண்ட் இல்லை, அதனால அதுக்கு ஒரு மீனிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் லவ் இட் எவ்ரி சாங். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சாங் ரிலீஸ் பண்ண, வீடியோ சாங் ரிலீஸ் பண்ண நீங்கள் எதுவும்? இல்லை, இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த முடிவு. ஓகே, ஸோ அதுக்கு இது நல்லா வரவேற்பு வந்துச்சுன்னா டெஃபினெட்லி வி வில் ஸ்டெப் இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தோஷப்படுவோம். ஆமாங்க, நிறையா பேத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா பாட்டு ஓடுனா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருந்தால் இன்னொரு பாட்டு வரும், இன்னொரு பாட்டு வந்தால் இன்னொரு ஈவெண்ட் வந்தால் நீங்கள் திரும்ப வரலாம். நன்றி. எப்படிலாம் இவனுக்கு கூப்பிடுறீங்க? வேற கேள்விகள் இருக்கா? எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, எவ்வளோ பட்ஜெட், இங்க என்ன நடக்குது, ஆடிட்டிங் இப்படி கொளுத்து போறது நிறைய பேர் பார்க்கற கேட்பாங்க. ஓகே, டன் டன் ரைட். தேங்க்யூ ஸோ மச். டன்லாம் அப்படி சொல்ல முடியாது. நாம அதை சொன்ன மாதிரி எம்எஸ் விமல் அண்ட் திவான் டான்ஸ் பண்ணி ஆகணும். அந்த ஹுக் ஸ்டெப் நான் 2 லைன் கூட பாடிடுவேன், ஆட மட்டும் சொல்லாதீங்க. டான்சஸ் இருக்காங்களா? இல்ல அந்த இல்ல இப்படி பயப்பட கூடாதுங்க. வாங்கல, நான் நீங்க வில்லனா நடிச்சீங்க, ஆனா இப்ப நான் உண்மையான வில்லி. வாங்குங்க. ஓகே, பாட்டு பாடுங்க. பாட்டு பாட்டு லைட்டா அந்த ஸ்டெப்பை போடுங்க, நான் கூட ஆடுறேன். எப்படி? ஓகே, பாடுங்க. நான் பாடுறேன், நீங்க வேணா ஆடிடுங்க. எனக்கு ஸ்டெப் தெரியாது. நான் ஒன்னும் எம்எஸ் விமல் என்னை கோரியோகிராஃப் பண்ணல, எனக்கே தெரியாம தான் பண்ணேன். ஓகே, லைட்டா பாட்டு இந்த டான்ஸ் ஸ்டெப். எஸ், டான்ஸ் ஸ்டெப் வேணுமா? உயிர் மூச்சு விடும் வரை காத்திருப்பேன், நீ வந்தால் போதும் சேர்ந்திருப்பேன், விழிகளில் கண்ணீர் நிறைந்திருக்க நீ வந்து துடைக்க காத்திருப்பேன், ஏதோ சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை, காணும் தேட காதல் ஏதும் இல்லை, எங்கடி தொலைஞ்ச ராசாத்தி, எங்கடி தொலைஞ்ச, எப்படி தொலைஞ்ச சீமாட்டி, எப்படி தொலைஞ்சு போனோம். நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும், அதனால சாங் ரீச் பண்ணி. நன்றி. அந்த பாட்டு மீடியா மெம்பர்ஸ் ஷேர் பண்ணனும்னா நீங்க டான்ஸ் ஸ்டெப் போடணும். நான் சொல்லிட்டேன்.
ஹுக் ஸ்டெப் ப்ளீஸ். பாட்டு போட்டிங்கன்னா பண்ணிடுறேன். யாராவது பாட்டு போட முடியுமா? ஸ்பீக்கரில் போட்டுடலாமா? ஆ இல்லை, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஓ சூப்பர். ஆபரேட்டர் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஃபீல் கொடுங்க. விமல் அண்ணா, ஓகே. எம்எஸ் விமல் எங்க இருக்கீங்க? அவர் ஓடிட்டாரா? என்னது இது, எல்லாரும் இப்படி ஓடி போயிடும். பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அதை ரீக்ரியேட் பண்றீங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி போறீங்க, புக்கு பார்த்த மாதிரி எடுக்கிறீங்க. அதாவது இந்த ஈவென்ட் உங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன வச்சு காமெடி பண்றீங்க. புக் ஸ்டெப் மட்டும் போட்டுறேன். ஓகே, 2 லைன் முடிஞ்சு வந்துடும். அது மட்டும் போட்டுறேன். ஒரு மாதிரி ஃபீல்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டர்னு இப்ப தெரியும். ஓகே, எப்படி தொலைஞ்ச சீமாட்டி, எப்படி தொலைஞ்ச எங்கடி தொலைஞ்ச ராசாத்தி, எங்கடி தொலைஞ்ச எப்படி தொலைஞ்ச சீமாட்டி, எப்படி தொலைஞ்ச லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து உன்னை நான் ரசிச்சேன். ஃபர்ஸ்ட் லுக்கு விழுந்து என்ன நானும் தொலைச்சேன். லவ் ஃபீல் உனக்கு லெட்டர் ஒன்று கொடுத்தேன். சரிதா? இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நீங்க இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. ஸ்ரீ தேவஸ்ரீ மன்னர் MKU பிரபா அண்ணனை நம்ம இங்கே அழைக்கிறோம். வாங்க அண்ணன், நீங்கள் தான் நிறைய விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். வாங்க வாங்க. உங்களுக்கு சிறப்பு செய்யலாம், எப்படி எல்லா மீடியாவையும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்காக கொண்டு வந்திருந்தீங்க. அண்ட் லாஸ்ட் பெஞ்சோடைய சக்ஸஸ்க்கு நீங்களும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாங்க. ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள், உங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. ரொம்ப அழகா எல்லாம் ரொம்ப பொறுமையா எங்க கூட இருந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க. உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா திவான் ஸ்ரீதரன் வெளியே தான் இருக்காங்க, கோவிந்த் சிங் சார் இங்கே தான் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்கள் நேரடியாகவும் இன்டர்வியூ பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் த F&B the food is still served. நீங்கள் தாராளமாக போய் சாப்பிட்டு ரிலாக்ஸாக உங்களுடைய கவரேஜை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இத்துடன் இந்த நிகழ்வு முடிவடைந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்களோட ஜாயின் பண்ணி லாஸ்ட் பெஞ்சரை செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சைனிங் ஆஃப், ஐ எம் தர்ஷா. தேங்க்யூ ஸோ மச்.